So, good evening to everyone. Is the slide visible? Okay. So, without any delay, we can start. So, welcome to Booster Aptitude 2.0, day 4. And today's thought for the day வந்து it is okay to be a glow stick. Sometimes we need to break before we shine. So, தீக்குச்சி வந்து உரசுனா தான் தீ பிடிக்கும். So, it is okay to be a glow stick. Sometimes we need to break before we shine. So, this small motivation. Today we enter into the topic called partnership. So this comes under வந்து quantitative aptitude. So அந்த டாபிக்கு கீழே வர்ற சப்ஜெக்ட் தான் வந்து பார்ட்னர்ஷிப். அண்ட் இதில் என்னன்னா இப்போ ரெண்டோ அல்லது மூணோ பேர் சேர்ந்து வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பிஸ்னஸில் வந்து லாபம் அடையும் போது அந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் வந்து அந்த லாபத்தை எப்படி பிரிச்சுக்கிறாங்க அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அண்ட் இப்போ சப்போஸ் ஏ அண்ட் பி ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து சம் அமௌண்ட் போடுவாங்கல்ல, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சம் அமௌண்ட் போடுவாங்க. ஸோ அந்த அமௌண்ட் பேர் தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட். அந்த அமௌண்ட் பேர் தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட். அண்ட் அதை இன்னொரு பேர் வந்து என்னன்னா கேபிட்டல். ஸோ ஃபஸ்ட்டு ஏஓ பிஓ வந்து ஒரு சர்டன் அமௌண்ட் வந்து போடுவாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டு வந்து வி கால் இட் அஸ் கேபிட்டல் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட். அண்ட் எவ்வளோ நேரத்துக்கு அந்த பணத்தை போடுறாங்க அப்படின்னு தான் வந்து டைம் பீரியட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வருஷம் சேர்ந்து ஏ அண்ட் பி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஏ வந்து 10 மாதம் தான் இருக்காரு பிஸ்னஸில், ஆனால் பி வந்து ஃபுல்லாக 12 மாதமும் இருக்காரு அப்படின்னா ஏவோட கேப் டைம் வந்து அந்த இடத்துல 10 months, பியோட டைம் அந்த இடத்துல 12 months. இப்போ ப்ராஃபிட் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட் இன்டு டைம் டிவைடட் பை பியோட இன்வெஸ்ட்மெண்ட் இன்டு டைம். அதை நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஏக்கும் பிக்கும் உண்டான ப்ராஃபிட் ரேஷியோ நம்மளால சொல்ல முடியும். அண்ட் தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு சி டுடே. நிறைய சம்ஸ் இருக்கு. ஸோ டுடே வந்து ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு என்னன்னா, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் யூ கேன் ஸ்டாப் மீ அட் எனி டைம், அன்மியூட் யுவர் செல்ஃப் அண்ட் யூ கேன் ஆஸ்க் மீ த டவுட். ஸோ உங்களுக்கு சம் நடத்தும் போது ஏதாவது ஒரு ஸ்டெப்பு புரியல, எனக்கு தெரியல அப்படின்னா ஜஸ்ட் அன்மியூட் யுவர் செல்ஃப் அண்ட் யூ கேன் ஸ்டாப் மீ அட் எனி டைம். என்ன நீங்கள் எந்த இடத்துல வந்தாலும் ஸ்டாப் பண்ணி யூ கேன் ஆஸ்க் யுவர் டவுட். ஓகேங்களா? ஸோ யா, ஸோ யூ கேன் டூ தட். ஸோ இன்னைக்கான பார்ட்னர்ஷிப்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா, பார்க்க தான் அவ்வளோ பெருசாக இருக்கு, ஆனால் கொஸ்டினில் வந்து ஒன்றுமே கிடையாது. ஸோ ஏபிசி 3 பேர் இருக்காங்க, 3 பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்போ A would invest 6,500 for 6 months. B would invest 8,400 for 5 months. C would invest 10,000 for 3 months. இப்போ இப்போ A வந்து
wants to be a working member for which he was to receive 5% of the profit. The profit earned was rupees 7,400. Calculate the share of B in the profit. So first என்னன்னா A would invest rupees 6,500 அப்படின்னா இன்வெஸ்ட்னா நம்ம இப்பதான் சொன்னோம். ஸோ ஏவோட கேபிட்டல் அமௌண்ட் வந்து 6,500 அண்ட் ஏவோட டைம் பீரியட் வந்து 6 months. அதே மாதிரி பியோட டைம் பீரியட் வந்து 8,400 அண்ட் பியோட டைம் பீரியட் வந்து 5 months. அதே மாதிரி சிஓட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து 10,000, சிஓட டைம் பீரியட் வந்து 3 months. ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ என்னன்னா எக்ஸ்ட்ரா ஒரு லைன் இருக்கு. அது என்ன லைன்னா வர ப்ராஃபிட்ல ஏ வந்து 5% ஆஃப் த ப்ராஃபிட் எடுத்துக்கும். வர ப்ராஃபிட்ல ஏ வந்து 5% ஆஃப் த ப்ராஃபிட் இட் வில் டேக். அண்ட் டோட்டலா ஏர்ன் பண்ண ப்ராஃபிட் வந்து 7,400. அப்படி இருக்கும்போது பியோட ஷேர் என்ன? ஸோ நம்ம கொடுத்தது வந்து ஏ கேபிட்டல் டைம், பி கேபிட்டல் டைம், சி கேபிட்டல் டைம். அண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் என்னன்னா ஏவோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ், அதாவது வர ப்ராஃபிட்ல இருந்து 5% ஆஃப் ப்ராஃபிட் ஏக்கு போயிடணும். அண்ட் டோட்டல் ப்ராஃபிட் வந்து 7,400. அப்படி இந்த கண்டிஷன்ஸ்னா இருக்கும்போது பியோட பங்கு என்ன? தட் இஸ் வாட் தே ஆர் ஆஸ்கிங். எப்படி போடணும்னு பார்ப்போம். சொல்யூஷன் given profit amount is 7,400. இப்போ ப்ராஃபிட் அமௌண்ட் வந்து 7,400னா அதுல 5% வந்து ஏக்கு போயிடுச்சு. ஸோ 7,400ல இருந்து 5% எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணணும்னா 5% ஆஃப் 7,400 கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ given profit amount is 7,400 but A wants 5% of the profit. So 5% of 7,400 வந்து 370. இப்போ 7,400 minus 370 என்னது? What is 7,400 minus 370? Yeah, 7030. Yes, 7030. இப்போ இதுதான் வந்து பேலன்ஸ். ஸோ இதுதான் வந்து இப்போ நம்ம டோட்டல் ப்ராஃபிட்டா அசியூம் பண்ணிக்கணும். 7,400 கிடையாது, 7,030 தான் வந்து இப்போதைக்கு டோட்டல் ப்ராஃபிட். நோ கம்மிங் பேக் டு த மெயின் டேட்டா, அதாவது ஏ கேபிட்டல் டைம், பி கேபிட்டல் டைம், சி கேபிட்டல் டைம். இதை வச்சு ப்ராஃபிட் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். So now formula to find profit ratio when there are three partners is A capital time is to B capital time is to C capital time. So A capital time வந்து so A ஓட capital 6,500, அவங்களோட டைம் வந்து 6 months. அதே மாதிரி B ஓட capital time வந்து 8,400, அவங்களோட capital time 5 months. அதே மாதிரி C ஓட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 10,000, அவங்களோட டைம் வந்து 3 months. ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 13:14:10. அண்ட் ரேஷியோ கொடுத்துட்டாங்க, டோட்டல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா பியோட ஷேர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரேஷியோவை ஃபர்ஸ்ட் டோட்டல் பண்ணணும். இந்த ரேஷியோட டோட்டல் என்னன்னா 13 + 14 + 10. So what is 13 + 14 + 10? So பார்ப்போம். 37. கரெக்டா? ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் எப்போவுமே
ஒரு ரேஷியோ குடுத்துட்டு அதுக்குண்டான டோட்டல குடுத்துட்டாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ரேஷியோவோட டோட்டல கண்டுபிடிக்கணும். அத இதோட ரிலேட் பண்ணணும். இப்ப 37 பார்ட்ஸ் வந்து 7030ன்னா, ஒரு பார்ட் எவ்வளோ? ரிப்பீட் பண்றேன். 37 பார்ட்ஸ் வந்து 7030 அப்படின்னா, ஒரு பார்ட் எவ்வளோ? 190. அண்ட் ஒரு பார்ட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, 13 பார்ட்டா இருந்தாலும் சரி, 14 பார்ட்டா இருந்தாலும் சரி, 10 பார்ட் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 1 பார்ட் இஸ் 190 அப்படின்னா, கொஸ்டின் வந்து பி ஷேர் கண்டுபிடிக்கணும். ஸோ 14 இன்டூ 190 2660. ஸோ இஸ் திஸ் சம் கிளியர்? இஸ் திஸ் சம் கிளியர் டு ஆல்? எல்லாருக்குமே இந்த சம் புரிஞ்சுதா? ஸோ பேசிக்கா ஒரு சம் பார்ட்னர்ஷிப்ல கேட்டாங்க அப்படின்னா, யுவர் அப்ரோச் வந்து இப்படி தான் இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஏஸ் கேபிட்டல் டைம், பிஸ் கேபிட்டல் டைம், சிஸ் கேபிட்டல் டைம், அண்ட் அது வந்து ஒரு ரேஷியோ வரும். கொஸ்டின்ல வந்து ப்ராஃபிட் டோட்டல் ஒன்று கொடுத்துருப்பான். அதோட ரிலேட் பண்ணி ஒரு பார்ட் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா, யாரோட ஷேர் வேணாலும் நம்ம கண்டுபிடிக்கலாம். சிம்பிளா சொன்னோம், இதுதான் நம்ம பண்றோம். ஸோ we move on to next question. Next question வந்து okay. So ABC enter a partnership in the ratio 7/2 is to 7/3 is to 6/5. After 4 months, A increases his share by 50%. ஸோ ஏவோட ஷேர் வந்து 100% இருந்தது அப்படின்னா, ஆஃப்டர் 4 மந்த்ஸ் வந்து அது 150% ஆகிடும். அண்ட் if the total profit at the end of 1 year is rupees 21600, find the B share and the profit. ஸோ இப்போ என்னன்னா, பார்ட்னர்ஷிப் ரேஷியோ கண்டுபிடிக்கிற வேலையே இல்லை. அதாவது அவங்க கேபிட்டல் டைமையும் கேபிட்டல் அமௌண்ட்டையும் டைமையும் கொடுக்கல, அவனே கண்டுபிடிச்சி ஒரு ரேஷியோ கொடுத்துட்டான். ஸோ ஏபிசி என்டர் அ பார்ட்னர்ஷிப் இந்த ரேஷியோ 7/2 is to 7/3 is to 6/5 சொல்லிட்டான். ஆனா ஆஃப்டர் 4 months வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஏ இன்க்ரீசஸ் ஷேர் பை 50%. சரி, நவ் மை கொஸ்டின் இஸ், வாட் இஸ் த டோட்டல் டைம் ஆஃப் த பிஸ்னஸ்? இவங்களோட பிஸ்னஸ் வந்து எவ்வளோ நாளைக்கு போச்சு அப்படின்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இஃப் த டோட்டல் ப்ராஃபிட் அட் த எண்ட் ஆஃப் 1 year, ஸோ ஒரு வருஷம் தான் அவங்க பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட பிஸ்னஸோட டோட்டல் டைம் வந்து 12 மாதம். அதே மாதிரி எப்பயுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், பார்ட்னர்ஷிப் சம் பொறுத்த வரைக்கும் வருஷத்துல ஏதாவது ஒன்று கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் மாசத்துல மாற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள் 3 years கொடுத்துருந்தாங்கன்னா 36 months, 5 years கொடுத்துருந்தாங்கன்னா 60 months. ஸோ அந்த மாதிரி வருஷத்துல எதையாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து மாசத்துல மாற்றிக்கணும். ஸோ இப்போ அட் எண்ட் ஆஃப் 1 yearங்கிறத நான் 12 மாதம்னு மாற்றிக்க போகிறேன். ஓகே, ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து அவங்க ASBC enter a partnership in the ratio 7/2 is to 7/3 is to 6/5. ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷனை வந்து ஹோல் நம்பராக மாற்றணும். ஸோ வில் see the solution. ஸோ ரேஷியோ வந்து 7/2 is to 7/3 is to 6/5. அதை வந்து ஹோல் நம்பராக மாற்றணும் அப்படின்னா வெரி சிம்பிள். டினாமினேட்டரில் இருக்கிற 3 நம்பரோட எல்சிஎம்மால மல்டிப்ளை பண்ணால் போதும். இப்போ 235க்கு என்ன எல்சிஎம்? தேர்ட்டி. கரெக்டா? ஸோ இப்போ 7/2 இன்ட்டு 30 பண்ணனா 15 7s வரும் 105. அதே மாதிரி 3 இன்ட்டு 10 பண்ணாதான் 30 வரும். ஸோ 7/7 இன்ட்டு
1 second. Yeah. So so 105 is to 40 is to 36. Okay, கொஸ்டின் வந்து தப்பா அடிச்சிட்டேன். Okay, so let's continue. So 3 into 10 பண்ணா 30 வரும் இல்லையா? ஸோ மேலேயும் இன்ட்டு 10 பண்ணணும். ஸோ 40. அதே மாதிரி 5 into 6 பண்ணால் தான் 30 வரும். ஸோ 6 into 6 வந்து 36. இப்போ என்னன்னா ரேஷியோ கொடுத்துட்டாங்க, டோட்டல் கொடுத்துட்டாங்க. பட் ஒரு அடிஷ்னலாக ஒரு பாயிண்ட் இருக்கு. என்ன பாயிண்ட்னா ஆஃப்டர் 4 months ஏன் இன்க்ரீசஸ் ஷேர் பை 50%. ஸோ அது எப்படி கொஷினில் கொண்டு வரும்னு பார்ப்போம். கரெக்டா? ஸோ ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டோம். பட் இந்த பாயிண்ட் வந்து நம்ம இந்த ஆன்சரில் சேர்க்க போகிறோம். ஸோ எப்படி சேர்க்கலாம்னா இதுதான். இப்போ டோட்டல் பிஸ்னஸ் டைம் வந்து 12 மாசமா? ஆனால் கொஷினில் வந்து ஆஃப்டர் 4 months இங்கே பாருங்க, ஆஃப்டர் 4 months ஹீஸ் இன்க்ரீசஸ் பை 50%. அப்படின்னா முதல் 4 மாசம், அதாவது மொத்தம் 12 மாசத்துல முதல் 4 மாசத்துக்கு அப்புறம் தான் அவர் வந்து 50% ஆஃப் த ஷேரை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ 12 நான் எப்படி பிரிக்கிறேன்னா 4 into 8 அப்படி பிரிக்கிறேன். ஸோ 105x into 4 இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோமா? ஸோ 105x 40x 36x தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு. இப்போ அந்த 12 மாசத்தை எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா 105x into 4 ப்ளஸ் இன்க்ரீசஸ் பை 50% அப்படின்னா ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி 100% அவர் ஷேர் கொடுக்குறாரு அப்படின்னா இன்க்ரீசஸ் பை 50% அப்படின்னா அந்த 100 வந்து 150 ஆகிடும். ஸோ 150 by 100 இன்ட்டு 105x இன்ட்டு 8. ஸோ 12 வந்து தெரியுதா? இப்போ 4 8 அப்படி பிரிச்சிருக்கேன். அண்ட் இதெல்லாம் சேம் தான். ஸோ 40x இன்ட்டு 12 36x இன்ட்டு 12. ஸோ எக்ஸ்லாம் கேன்சல் ஆகி நெக்ஸ்ட் ஸ்டெப் இப்படி வரும்னா இப்படி தான் வரும். ஸோ இது வந்து 420. இது சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 15 by 10. ஸோ 10 8லாம் கேன்சல் பண்ணும்போது 420 into 3 வரும். And this is 480. This is 432. Now 1680 is to, now 1680 is to 480 is to 432. அப்படி பண்ணும்போது 35 is to 10 is to 9. Now 35 10 9 வந்து டோட்டல் பண்ணோம் அப்படின்னா we get 54. அந்த 54 தான் வந்து 21,600. அப்போ ஒன் பார்ட் வந்து 400. ஸோ ஆட்டோமேட்டிக்லி பி ஷேர் வந்து 10 into 400 4000. ஸோ this is some clear. எல்லாருக்கும் புரிஞ்சுதான்? ஓகே, ஒரு ஸ்மால் மிஸ்டேக்னால ஒரு ஸ்லைட் கன்ஃபியூஷன். மற்றபடி அகெயின் ஓகே, நோ ப்ராப்ளம்.
ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ வந்து அவங்க குடுத்துட்டாங்க. இப்போ 7/2:4/3:6/5 அதுதான் அவங்க வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ. ஓகேங்களா? அவங்களோட டோட்டல் ப்ராஃபிட் வந்து 21,600 ஒரு வருஷத்துக்கு அப்புறம். ஸோ அவங்களோட டோட்டல் பிஸ்னஸ் டைம் வந்து 12 மாசம். ஓகேங்களா? நமக்கு வந்து ஃபார்முலா தெரிஞ்சுது அப்படின்னா, இந்த டோட்டலோட ரிலேட் பண்ணி ஒரு பார்ட் கண்டுபிடிச்சு, அவங்களோட ஏவோட, பியோட, சியோட ஷேர கண்டுபிடிப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் சம்ல பார்த்த மாரி பண்ணலாம். பட் எக்ஸ்ட்ராவா அடிஷனலா ஒரு பாயிண்ட் குடுத்துட்டாங்க. என்னன்னா, 4 மாசத்துக்கு அப்புறம் ஏன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அவரோட ஷேர 50% ஏத்திட்டாரு. ஓகேங்களா? ஸோ இப்போ 100% வந்து அவர் ஷேர் போட்டிருக்காருன்னு நான் அஸ்யூம் பண்ணிட்டேன் அப்படின்னா, அப்போ அவங்களோட ஷேர் வந்து 150% ஆயிடும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃப்ராக்ஷனா குடுத்தாலே சால்வ் பண்றது கஷ்டம். ஸோ முதல்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு ஹோல் நம்பரா மாத்திக்கிறேன். ஹோல் நம்பரா மாத்துறதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா, 235 ஓட எல்சிஎம் வந்து 30. அந்த 30 மொத்தத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணும்போது, எனக்கு இந்த மாரி ஒண்ணு வரும். 105:40:36 அதுதான் வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 105x, 40x, 36x. இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு வரும். 12 மாசத்த 4, 8 அப்படி பிரிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நாள்ல என்ன பண்றாருன்னா, ஏ வந்து அதே கேபிட்டல் வச்சிருக்காரு. ஆனா 4 மாசத்துக்கு அப்புறம், அதாவது மீதி இருக்கிற 8 மாசத்துக்கு அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 150%. ஸோ 150/100. ஸோ நான் எப்படி பண்றேன் அப்படின்னா, ஸோ 105x இன்டு 4 பிளஸ் 150/100 அதான் அவங்க இன்க்ரீஸ் ஆன பெர்சன்டேஜ் இன்டு 105x இன்டு 8 இஸ் டு பிசி எதுவுமே பண்ணல. அவங்க 12 மாசம் என்ன ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அதே தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ 40x இன்டு 12 36x இன்டு 12. ஸோ எக்ஸ்லாம் கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு ரேஷியோ வரும். இதுதான் வந்து ஒரிஜினல் ரேஷியோ 35:10:9 நம்ம ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சது. அப்புறம் இதோட டோட்டல் வந்து 54 அண்ட் இதுதான் வந்து ப்ராஃபிட் ரேஷியோ. ஸோ திஸ் இஸ் த ப்ராஃபிட் ரேஷியோ அண்ட் கொடுத்துருக்கிற டோட்டல் ப்ராஃபிட் வந்து 21,600. ஸோ 54 பார்ட்ஸ் வந்து 21,600 அப்படின்னா ஒரு பார்ட் வந்து 400. ஒரு பார்ட் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம 10 பார்ட்டுக்கு இருந்தாலும் சரி, 9 பார்ட் இருந்தாலும் சரி, 35 பார்ட் இருந்தாலும் சரி, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஒரு பார்ட் வந்து 400 அப்படின்னா 10 பார்ட் வந்து 4000. ஆமா. ஒருவேளை அவங்க ஆஃப்டர் 4 மந்த்ஸ் கொடுக்கவே இல்லைன்னா சம் இங்கேயே முடிஞ்சிருக்கும். ஜஸ்ட் 105x இன்டூ 12, 40x இன்டூ 12, 36x இன்டூ 12 அது போட்டுட்டு நம்ம கேன் ஃபினிஷ். ஆனால் அவங்க வந்து இன்க்ரீஸ் இன் பர்சன்டேஜ் அப்படி சொன்னதுனால தான் 4 மாசத்துக்கு முன் 4 மாசத்துக்கு பின் அப்படி பிரிக்கிறோம். எஸ். சப்போஸ் கொஸ்டின்ல வந்து ஆஃப்டர் 5 மந்த்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா 5 இன்டூ 7 அப்படி பிரிக்கணும். யா கிளியரா? எஸ். ஸோ மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் சம். Okay. 3 partners share the profit in a business in the ratio 5:7:8. They had partnered for 14:8:7. What is the ratio of their investments? So, இது வந்து ப்ராஃபிட் ரேஷியோ, இது வந்து டைம், அவங்களோட இண்டிவிஜுவல் டைம். அப்படி இருக்கும்போது அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ எப்படி பண்ணணும்னு பார்ப்போம். சொல்யூஷன் given profit ratio is 5:7:8. ஓகேங்களா? given டைம் பீரியட் வந்து 14:8:7. இப்போ டு ஃபைண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா வச்சு போடுவோம். ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது 14x இஸ் டு 8y இஸ் டு 7z அதுதான் வந்து 5:7:8. வெரி சிம்பிள். நம்ம ஏஸ் கேபிட்டல் இன்டூ டைம், பிஸ் கேபிட்டல் இன்டூ டைம், சிஸ் கேபிட்டல் இன்டூ டைம் அது பண்ணால் என்ன வரும்? ஏபிசியோட ப்ராஃபிட் ரேஷியோ வரும். ஆனால் இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ப்ராஃபிட் ரேஷியோ கொடுத்துட்டு ஏவோட கேபிட்டல், பியோட கேபிட்டல், சியோட கேபிட்டல்
எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதாவது எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஏவோட கேபிட்டல் வந்து எக்ஸ் ஆகவும், ஒய்யோட ஐ மீன் பியோட கேபிட்டல் வந்து ஒய் ஆகவும், சியோட கேபிட்டல் வந்து இசட் ஆகவும் வச்சிருக்கேன். ஓகேங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்னர் வந்து எக்ஸ் அமௌண்ட் எக்ஸ் காசு கொடுத்துட்டாரு, செகண்ட் வந்து ஒய் காசு கொடுத்துருக்காரு, தேர்ட் வந்து இசட் காசு கொடுத்துருக்காரு. நம்மளோட வேலை இந்த எக்ஸ்ஒய் இசட்டை கண்டுபிடிக்கிறது தான். தட் இஸ் வாட் யூ ஆர் கோயிங் டு டூ. எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்ஒய் இசட்டை எக்ஸாவே மாற்றிடணும். அதாவது ஒய்யும் இசடையும் நான் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் எழுத போகிறேன். அப்படி எழுதிட்டோம் சொன்னால் எக்ஸ் 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 கேன்சல் ஆகிடும். ஸோ டோட்டல் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா வி கெட் த ரேஷியோ. ஸோ தட் இஸ் வாட் ஐ கோயிங் டு டூ. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஒய்யை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் எழுத போகிறேன். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, now 14x by 8y is equal to 5 by 7. இங்கே பாருங்க, 14x by 8y இது கீழே போயிடும் அப்படின்னா 5 by 7. ஓகேயா? ஸோ 14x by 8y is equal to 5 by 7. இதுலேருந்து y என்னது? 8y is equal to 98x by 5. அதாவது 14 into 7 divide by 5. ஸோ இப்போ y வந்து 49 by 20x. பார்த்தீங்களா? ஸோ y வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் எழுதிட்டேன். இதே மாதிரி நம்ம இசடுக்கும் பண்ணணும். 14x by 7z equal to 5 by 8. ஸோ 7z வந்து 14 into 8 112x by 5 and z வந்து 16x by 5. ஓகேங்களா? இப்போ நம்ம ரேஷியோ எப்படி ஆகிடும் அப்படின்னா இப்படி ஆகிடும். ஸோ எக்ஸ் இஸ் டு ஒய் இஸ் டு இசட் வந்து என்ன ஆகும்னா எக்ஸ் இஸ் டு 49 by 20 எக்ஸ் இஸ் டு 16 by 5x. கரெக்டா? இப்போ அடுத்தது எக்ஸ் எக்ஸ் எக்ஸ்லாம் கேன்சல் பண்ணி ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். ஸோ இது 1 is to 49 by 20 is to 16 by 5. LCM is 20. So 20 is to 49 is to இது 4 பண்ணா 20 வரும். So 16 4s are 64. So 20 is to 49 is to 64. இதுதான் வந்து ஆன்சர். So is it clear? Okay, we'll move on next. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த சம் வந்து ஷார்ட்கட் ஒன்று இருக்கு. இவ்வளோ புதுசாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஷார்ட்கட் இருக்கு. இதே கொஸ்டின் நம்ம இன்ட்ராக்ஷன் செஷன்ல ஷார்ட்கட்ல எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ கீப் திஸ் கொஸ்டின் இன் மைண்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதே கொஸ்டினை 2 ஸ்டெப்ல ஆன்சர் கொண்டு வரலாம். ஸோ வில் சி ஹவு இன் த எண்ட் ஆஃப் த செஷன். ஓகேயா? நவ் வித் திஸ் நம்ம அடுத்த கொஸ்டின் போகிறோம். ஸோ ஏபிசி வந்து ஒரு பேஸ்டர் ரன் பண்ணுறாங்க. ஏவோட கேபிட்டல் வந்து 10, அவங்களோட டைம் பீரியட் 7 months. பியோட கேபிட்டல் 12, அவங்களோட டைம் 5. அதே மாதிரி சியோட கேபிட்டல் 15, அவங்களோட டைம் வந்து 3. ஸோ ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டு டோட்டல் கொடுத்துட்டாங்க. சியோட ஷேரை கண்டுபிடிக்கணும். ஈஸி தானே? ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் சொல்யூஷன் டு ஃபைண்ட் ரேஷியோ. ஸோ ரேஷியோ வந்து 10 into 7 is to 12 into 5 is to 15 is to 3. ஸோ 70 is to 60 is to 45 பண்ணிங்க அப்படின்னா 14 is to 12 is to 9. 5 டேபிளில் ஃபுல்லாக டிவைட் பண்ணோம் அப்படின்னா 14 is to 12 is to 9. இல்லாட்டி டோட்டல் பண்ணோம் அப்படின்னா 175. ஸோ வாட் இஸ் திஸ் டோட்டல்? 23 + 12 வந்து 35. 175 கொஸ்டினில் கொடுத்த டோட்டல். ரேஷியோவோட டோட்டல் வந்து 35. ஸோ 35 பார்ட்ஸ் வந்து 175 அப்படின்னா ஒரு பார்ட் வந்து 5. ஸோ ஒரு பார்ட் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா 9 பார்ட்ஸ் எவ்வளோ? 9 into 5 45. ஸோ sum is clear, right? It's a piece of cake.
கிளியரா இல்ல சம் நல்லா இருக்கும். ஸோ சம் கிளியர். டவுட் இருக்கா? ஓகே, வில் மூவ் ஆன் நெக்ஸ்ட். A invested rupees 3,500 in a business. After 5 months, B also joined, putting some capital. At the end of the year, profits were distributed in the ratio 2:3. So find the amount of capital invested by B. இந்த இடத்துல A ஓட capital and A ஓட capital, A ஓட time period வந்து சரி ஓகே. Now the question comes, what is the total time for the business? அவங்க பிஸ்னஸோட total time என்ன? Anyone? அவங்க பிஸ்னஸ் எவ்வளோ நாளைக்கு போச்சு? யா 12 மந்த்ஸுக்கு போச்சா? யா. ஸோ அவங்களோட டோட்டல் டைம் வந்து 12 மந்த்ஸ். அப்போ ஏ வந்து எங்கேயுமே விடலை. ஸோ ஏவோட டைம் வந்து 12 மந்த்ஸ். பியோட டைம் வந்து 7 மந்த்ஸ் தான். ஏன் 7 மந்த்ஸ் அப்படின்னா ஆஃப்டர் 5 மந்த்ஸ் தான் பி சேர்ந்துருக்காங்க. ஸோ ஏவோட டைம் வந்து 7 மந்த்ஸ், பியோட டைம் வந்து 12 மந்த்ஸ். அவங்க ப்ராஃபிட் ரேஷியோ 2:3. ஸோ அப்ளை த ஃபார்முலா, ஃபைண்ட் எக்ஸ். ஸோ அதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அப்ளை த ஃபார்முலா, let the capital of B be x. ஸோ ஃபார்முலா என்ன? A's capital into time is to B capital into time. அதுதான் பண்ணணும். ஸோ A's capital 3,500, அவங்க டோட்டல் டைம் 12 is to x தெரியாது, is to 7 ஆஃப்டர் 5 months. அதனால தான் இங்கே 7 வந்தது. அதுதான் வந்து 2:3. ஸோ எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா 3 into 42,000 divided by 14. Simplification பண்ணோம் அப்படின்னா we get 9,000. So the total amount invested by B is 9,000. Okay, so sum is very clear. Next point. Yeah, so இதை நீங்களே பண்ணலாம். ஸோ ஏபிசி hired a pasture for rupees 1350. அதில் ஏ வந்து 30 கவு வந்து 7.5 மாதத்துக்கு போட்டிருக்காரு. பி வந்து 40 கவு 3 மாதத்துக்கு, சி வந்து 50 கவு 9.5 மாதத்துக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஏவோட ரெண்ட் என்னது? இப்போ என்னன்னா இந்த ஹையர்ட்லாம் வந்து விட்டுருங்க, இதுதான் வந்து ப்ராஃபிட். இதை வந்து நீங்கள் கண்டுபிடிக்க போகிற ரேஷியோ. ஸோ அது கண்டுபிடிச்சிட்டு ஷேர் போட்டோம் அப்படின்னா you will get. So see solution. To find ratio அப்படின்னா 30 into 7/2 is to 40 is to 3 is to 50 is to 9/2. சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 105 is to 120 is to 225. அண்ட் இதோட டோட்டல் வந்து, அண்ட் இதை ஃபர்தராக நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது 7 is to 8 is to 15. அண்ட் இதோட டோட்டல் வந்து 30. கரெக்டாக? ஸோ 30 பார்ட்ஸ் வந்து தான் 1350. அப்போ ஒரு பார்ட் என்னது? 30 parts தான் 1350. So what is one part? Anyone? What is 1350 divided by 30? 45. So ஒரு part 45 அப்படின்னா 7 part என்னது? So 7 into 45. So 315. ஓகேங்களா? So we'll go to next question. ஓகே, வெரி சிம்பிள். கொஸ்டின் என்னன்னா ஏவோட கேபிட்டல் 3000, பியோட கேபிட்டல் 4000. ஓகேங்களா? ஆஃப்டர் 8 months ஏ விட்ரூ. ஆஃப்டர் 8 months, அதாவது 8 மாதத்துக்கு அப்புறம் ஏ வந்து அவரோட ஷேர்லேருந்து 1000 ரூபாய் எடுத்துட்டாரு. ஆனால் பி என்ன பண்ணிட்டாருன்னா 1000 ரூபா போட்டார். அப்போது ஆஃப்டர் 8 monthsனா மீறி இருக்கிற 4 மாதம். ஏன் அப்படின்னா ஆஃப்டர் 1 year. ஸோ டோட்டல் பிஸ்னஸ் பீரியட் வந்து 12 மாதம். ஸோ அதில் 8 மாதம் போயிடுச்சு அப்படின்னா கடைசி 4 மாதம். ஸோ கடைசி 4 மாதத்தில் 3000 வந்து 2000 ஆகிடும், 4000 வந்து 5000 ஆகிடும். ஓகேங்களா? அவங்களோட டோட்டல் ப்ராஃபிட் வந்து 630. அப்படி இருக்கும்போது ஏவோட ஷேர் என்ன? ஸோ அதுதான்
we'll see this question by going and coming back. ஸோ டைம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம போயிட்டு திரும்பி குரூப்பில் சென்ட் பண்ண அதே லிங்க்ல வாங்க, இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஐம் கோயிங் டு எண்ட் திஸ் மீட்டிங். ஸோ மீட்டிங் முடிஞ்சோடனே அந்த சேம் லிங்க் ப்ரெஸ் பண்ணிட்டு திரும்பி வந்துடுங்க.